சூரத்துல் ஃபீல் 105வது அத்தியாயம். அல் ஃபீல் யானை. போன வகுப்புல முதல் வசனத்தை பார்த்துட்டோம், சரிங்களா? இந்த வகுப்புல 2வது வசனமும் 3வது வசனமும் பார்க்க இருக்கின்றோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். நபியே, உமது இறைவன் யானை படையினரை எவ்வாறு செய்தான் என்பதை நீர் பார்த்தீரா? கைஃப எப்படி, எவ்வாறு, எப்படி செய்தான், என்ன செய்தான் என்பதை நீர் பார்த்தீரா? போன வாரம் நம்ம சொல்லியிருந்தோம், காபாவை இடிப்பதற்காக யமனை ஆட்சி செய்த ஆட்சியாளரான அப்ரஹா காபாவை இடிப்பதற்காக யானையுடன் வந்தான். மக்காவிற்கு முன்பாகவே அல்லாஹு தஆலா அவனையும் அவனுடைய படையினர்களையும் அழித்து விட்டான். அதை பற்றியான சம்பவம் தான் இந்த சூரா. பாருங்க, அதை தொடர்ந்து வருவதை பாருங்கள். அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தக்லீல். அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தக்லீல். அலம் யஜ்அல், அவன் ஆக்கவில்லையா? அ வந்து வினாவாக ஆக்கக்கூடிய எழுத்து. லம் என்றால் இல்லை. யஜ்அல், லம், அலம் யஜ்அல், இந்த மூன்று வார்த்தைகளும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அர்த்தம் அவன் ஆக்கவில்லையா. சொல்லுங்க. அவன் ஆக்கவில்லையா. கைதஹும், அவர்களின் சூழ்ச்சியை. ஃபீ தக்லீல், தக்லீல், தக்லீல் அப்படின்னு சொன்னா வீணாக. அவர்களின் சூழ்ச்சியை வீணாக அவன் ஆக்கவில்லையா? சொல்லுங்க. அவர்களின் சூழ்ச்சியை அவன் வீணாக ஆக்கவில்லையா? அப்ரஹா காபாவை இடிக்க வேண்டும் என்று வந்தான். அவனுடைய சூழ்ச்சி என்ன? காபாவை இடிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவனுடைய சூழ்ச்சியை வீணாக ஆக்கினான். எப்படி அல்லாஹ் வீணாக ஆக்கினான் என்பதை அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான்.
وأرسل عليهم طيرا أبابيل وأرسل عليهم طيرا أبابيل وأرسل عليهم طيرا أبابيل وأرسل عليهم طيرا أبابيل طيرا أبابيل طيرا أبابيل وأرسل وأرسل அப்படிண்டா வாவுக்கு இன்னும் என்ற அர்த்தம். வாவுக்கு என்ன அர்த்தம்? இன்னும். அர்சல சொல்லுங்க. அர்சல அவன் அனுப்பினான். அலைஹிம் அவர்கள் மீது. தைரன் பறவைகளை. தைரனுக்கு மீனிங் என்ன? பறவைகள். தைருன் என்ன அர்த்தம்? பறவைகள். அதனுடைய சிங்குலர் ஒருமை என்னன்னு சொன்னா தாயிருன் சொல்லுங்க. தாயிருண்டா ஒரு பறவை, தைருண்டா பறவைகள். தைருன் துயூருன் என்று இரண்டு புளூரல் இருக்கு. அபாபீல் பல கூட்டங்களாக, ஒன்றன் பின் ஒன்றாக பல கூட்டங்களாக அல்லாஹ் அனுப்பினான். அபாபில் என்பதற்கு பறவை நேம் கிடையாது, பெயர் கிடையாது. அபாபிலுக்கு என்ன மீனிங்? பல கூட்டங்களாக சொல்லுங்க. ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக பல கூட்டங்களாக பறவைகளை, தைரன் பறவைகளை அல்லாஹு தஆலா அர்சல அனுப்பினான். யார் மீது அனுப்பினான்? அலைஹிம். அலைஹிம் யார்? அலா அஸ்ஹாபில் ஃபீல் யானை படையினர்கள் மீது. அலைஹிம் என்பதன் அர்த்தம் என்ன? அலா அஸ்ஹாபில் ஃபீல் யானை படையினர்கள் மீது அல்லாஹு தஆலா பறவைகளை கூட்டம் கூட்டமாக பல கூட்டங்களாக அனுப்பினான். சரிங்களா? சரி. தைருன் தாயிருன் அப்படின்னா பறவை, இதனுடைய பன்மைதான் தைரன். தாயிரா அப்படின்னா என்ன மீனிங்? விமானம். தாயிரா அப்படின்னா என்ன அர்த்தம்? விமானம். சரி. وأرسل عليهم طيرا أبابيل وأرسل عليهم طيرا أبابيل இன்னும் அவர்கள் மீது பறவைகளை பல கூட்டங்களாக அனுப்பினான். சரி, இப்போ தஜ்வீத் சட்டங்களை பார்ப்போம். அலம் எஜஅல் சொல்லுங்க. மீம், இந்த மீம் பார்த்தீங்கன்னா இஸ்ஹார் ஷஃபவி சொல்லுங்க. சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு அடுத்து பா மீமை தவிர ஏனைய எழுத்துக்கள் வரும்போது அந்த இடத்தில் மீமை வெளிப்படுத்தி ஓத வேண்டும். இந்த சட்டத்திற்கு இஸ்ஹார் ஷஃபவி என்று சொல்லப்படும். சொல்லுங்க. இஸ்ஹார் ஷஃபவி. இஸ்ஹார் ஷஃபவி. இஸ்ஹார் ஷஃபவி. அடுத்து யஜஅல். யஜஅல்ல என்ன சட்டம் வருது? கல்கலா சுகுரா சொல்லுங்க. சுகுரா ஜீம அசைத்து ஓத வேண்டும். கைதஹும். கைதஹும் இங்கேயும் பாருங்க, மீம் சுக்குன் பெற்ற மீமுக்கு அடுத்ததாக பா மீம் வரல, ஃபா வந்திருக்கனால இந்த மீமை தெளிவாக வெளிப்படுத்தி ஓத வேண்டும். ஃபி மத் அஸ்லி தலீல் இறுதியாக வரக்கூடிய மத் மத் ஆரித் சொல்லுங்க. மத் ஆரித். அல் மத்துல் ஆரிது சொல்லுங்க. இறுதியாக வரக்கூடிய லாமுக்கு மேல நிறுத்தும் போது தற்காலிகமாக அங்க என்ன வருது? சுக்கூன் வருது.
தற்காலிக சுக்கூனுக்கு முன்னால மத்துடைய எழுத்தான யா வருகின்ற காரணத்தினால் இந்த இடத்தில் ஏற்படக்கூடிய மத்துக்கு பெயர் என்ன? மத் ஆரித். சொல்லுங்க. ஆரித். 2 6 ஹரக்காத்துகள் வரை நீட்டலாம். சரி, அடுத்து அர்சல. வாவுக்கு மேல சுக்கூன் வருது. சுக்கூன் பெற்ற ராவுக்கு முன்னால் உள்ள எழுத்தை பார்க்கணும். முன்னால் உள்ள எழுத்துல என்ன வந்திருக்குது? முன்னால் உள்ள எழுத்துக்கு மேல என்ன வந்திருக்குதுமா? ஃபத்ஹா வந்திருக்கனால சுக்கூன் பெற்ற ராவை தஃப்ஹீம் வல்லினமாக ஓத வேண்டும். சொல்லுங்க. வ அர்சல அலைஹிம். இங்கேயும் மீம வெளிப்படுத்தி ஓத வேண்டும். இஸ்ஹார் ஷஃபவி. தைரன். வாவுக்கு மேல ஃபத்ஹத்தைன் வரனால இந்த ராவை தஃப்ஹீம் வல்லினமாக ஓத வேண்டும். அலைஹிம்ல வரக்கூடிய மீம இஸ்ஹார் ஷஃபவி தெளிவாக வெளிப்படுத்தி ஓத வேண்டும். அபாபீல். சொல்லுங்க. இங்க வரக்கூடிய மத் என்ன? மத் மத் ஆரித். சரிங்களாமா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்போ மீண்டும் ஒரு முறை இந்த வசனங்களை சொல்லித்தர அழகா சொல்லுங்க. அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல். ألم يجعل كيدهم في تضليل. தضலீல். تضليل. தது என்று சொல்லக்கூடாது. த பாது. தضلீல். تضليل. وأرسل عليهم طيرا أبابيل. وأرسل عليهم طيرا أبابيل. إن شاء الله அடுத்த வகுப்பில் 4 மற்றும் 5வது வசனத்தை பார்ப்போம். இந்த சூறால எத்தனை வசனங்கள் இருக்குதுமா? 5 வசனங்கள் தான். இதுவரைக்கும் எத்தனை வசனங்கள் பார்த்துருக்குறோம்? 3 வசனங்கள். இப்போ சில கேள்வி கேட்குறேன். சொல்லுங்க. முஹம்மத், இந்த வசனத்தில் வரக்கூடிய கைதுன்னா என்ன மீனிங்? கைதுன். கைதுண்டா சூழ்ச்சி. சொல்லுங்க. சூழ்ச்சி. நீங்க சொல்லுங்க. அர்சலக்கு என்ன மீனிங்? அனுப்பினான். அர்சலுக்கு என்ன அர்த்தம்? இந்த அர்சல என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது தான் ரிசாலா, மெசேஜ்னு சொல்லப்படும். நீங்க சொல்லுங்க. தைரனுக்கு என்ன மீனிங்மா? பறவைகள். நீங்க சொல்லுங்க. அபாபிலுக்கு என்ன மீனிங்? கூட்டங்களாக. ஹஃபீஸ் சொல்லுங்க. பறவை தைரனுடைய சிங்குலர் என்ன? அதுக்கு அரபியில் எப்படி சொல்லணும்? சொல்லுங்க. தாயிருன். ஷயான் சொல்லுங்க. விமானம். விமானத்துக்கு என்ன அரபியில்? தாயிரத்துன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். தாயிரத்துன்னா விமானம், தாயிருண்டா பறவை, அதனுடைய பன்மை தைருன் துயூருன்.